ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ நம்ம கமெண்ட் ஆன்சர் சீரிஸில் டெய்லி ஒன் மேக்ஸ் கொஷின் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு கொஷின் நம்பர் 46 பார்ப்போம். பாப்புலேஷன் என்ற வார்த்தையில் பி வருவதற்கான நிகழ்தகவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி சம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இருக்கிறதுல ஈஸியான சம் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, பாப்புலேஷன் என்ற வார்த்தையில் பி வருவதற்கான நிகழ்தகவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. முதல்ல பாப்புலேஷன் என்ற வார்த்தை எத்தனை லெட்டர் வார்த்தைன்னு பாருங்கள். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 வார்த்தை. ஸோ அதில் டோட்டல் எத்தனையோ அதை கீழே போட்டுக்கோங்க டிவைடரில். ஸோ மேலே அவங்க என்ன வார்த்தை கேட்டிருக்காங்களோ அந்த லெட்டர் எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்த்தா போதும். ஸோ இங்கே பி என்ற லெட்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பி லெட்டர் பார்த்திங்கன்னா 1 2 டைம் வந்திருக்கு. ஸோ இப்போ மேலே நியூமரேட்டரில் 2 போட்டுக்கோங்க. ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 1/5. ஸோ இதுக்கான ஆன்சர் 1/5. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். மெமோரண்டம் என்ற வார்த்தையில் எம் வருவதற்கான நிகழ்தகவு என்ன? ஸோ நல்லா பார்த்துங்க, மெமோரண்டம் என்ற வார்த்தையில் எம் வருவதற்கான நிகழ்தகவு என்ன? ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டினில் பார்ப்போம். தேங்க்யூ.